எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போவே பார்த்திங்கன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இருந்தே காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா செம்ம வெயில். நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற ரோஜா செடிகளுக்கும் மல்லி செடிகளும் இப்போ வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஏன்னா இப்போ வந்து சீசன் வந்து மல்லிப்பூ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ரோஜா பூக்களும் வந்து நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு நம்ம வந்து என்னென்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய மாடித்தோட்டத்தில் இருக்கிற ரோஜா செடியெல்லாம் பாருங்கள், நிறைய பெருசு பெருசாக பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு நான் என்ன மாதிரி உரங்கள் கொடுத்தேன் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். என்னோடய மல்லி செடிகளுக்கும் பாருங்கள் நிறைய வந்து உரங்கள் கொடுத்துருக்கேன். அதாவது அக்டோபர் நவம்பர்லேயே வந்து நம்ம மல்லி செடிகளெல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டுட்டா இந்த பிப்ரவரி மார்ச் எல்லாம் வந்து மல்லிப்பூ ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ செடிகளுக்கு நம்ம என்ன மாதிரி ஃபெர்டிலைசரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி வாங்க பார்க்கலாம். என்னோடய மாடி தோட்டத்தில் இருக்கிற ரோஜா செடிகள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மொட்டுக்கள் வச்சுருக்கு. அந்த ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு தாமரைப்பூ அளவுக்கு பெருசாக இருக்கும். காற்றம் பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த அளவுக்கு வந்து எல்லா ரோஸும், இந்த செடியில் இருக்கிற எல்லா ரோஸுமே பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக ஒரு தாமரைப்பூ அளவுக்கு பெருசாக இருக்குங்க. இதுக்கு நான் என்னென்ன உரங்கள் கொடுத்தேன்னா, காய்கறி வேஸ்ட்டு, கடலை புண்ணாக்கு, வேஸ்ட்டாக இருக்கிற நிலக்கடலை எடுத்து கொஞ்சம் வேப்பிலை போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து வேஸ்ட்டாக இருந்து ஆரிய மாவு, கோதுமை மாவு இல்லை ஆரிய மாவு, அப்புறம் டீ தூள் வேஸ்ட்டு, எக்ஷெல்லு, கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு, அப்புறம் வந்து தொழு உரம், காய்கறி காயெல்லாம் வந்து காய வச்சு நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்குவேன். அப்பப்போ வந்து நான் இந்த செடிகள் எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த உரங்களை வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு, இந்த செடிகள் வந்து எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவோ இல்லை ஒரு கைப்பிடி அளவோ நான் போட்டு விட்டுருவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் நாம் வந்து நிறையா வந்து லிக்விட் ஃபெர்டிலைசராக வந்து இந்த செடிகளுக்கு கொடுக்கணும். காய்கறியெல்லாம் ஊற வச்சு தண்ணி கொடுப்பேன். இந்த முறை பார்த்திங்கன்னா நிறைய கேரட் இருந்தது. அந்த கேரட் வந்து அரிசி கழுவு தண்ணியில் ஊற வச்சு எல்லா செடிகளுக்கும் நான் ஊற்றி விட்டுருவேங்க. மாடி தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு. அப்புறம் வந்து இந்த புளிச்ச மாவு, தோசை மாவு, வேஸ்ட்டான தோசை மாவு 2-3 நாள் வச்சுருந்து அதையும் நிறைய டைல்யூட் பண்ணி கலந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் எந்த உரங்கள் கொடுத்தாலையும் மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உரங்கள் கொடுத்தோம்னா செடிகள் வந்து அதோடய சத்துக்களை வந்து ஈஸியாக சீக்கிரம் எடுத்துக்கும். ஸோ பூக்களும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக பூக்கள் வைக்குங்க. ரோஜா செடிகளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, அப்பப்போ வந்து ஹைட்டாக வளர விடாமல் அப்பப்போ நம்ம வந்து கட் பண்ணி விடணும். சின்ன செடிகளாக இருக்கும்போது தான் செடிகள் வந்து நிறைய வந்து மொட்டுக்கள் வச்சு பூக்கள் வைக்குங்க. ஸோ அப்பப்போ நம்ம கட் பண்ணி விட்டுட்டு மண்ணை கிளறி விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு உரங்கள் வந்து ஒரு 10 நாள் 15 நாளுக்கு இடைவெளியில் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற பூச்செடிகளோ ரோஜா செடிகளோ நிறையாவே பூத்து குலுங்குங்க. என்னோடய மாடி தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு நான் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். எந்த அளவுக்கு வந்து ரோஜாக்கள் பாருங்கள் பூத்து குலுங்குதுன்னு. அதுவும் இல்லாமல் பெருசு பெருசாக வந்து இந்த தாமரைப்பூ அளவுக்கு இந்த ரோஜா பூவெல்லாம் பெருசு பெருசாக பூக்கள் வைக்குதுங்க. நான் இதை பறித்து நான் சாமிக்கு தான் வைக்க போகிறேன். அம்மாவும் வச்சுக்குவாங்க. ஏன்னா பெருசு பெருசாக இருக்கிறதுனால சாமிக்கு வைக்கும்போது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டிப்ஸை வந்து உங்கள் ரோஜா செடிகளுக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் செடிகளும் நல்லாவே பூத்து குலுங்கும்.